வங்கக்கடலின் மேற்கு பகுதியில் குறைந்த காற்றழுத்த பகுதி உருவாகியுள்ளது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பிரசாந்த். கடந்த சில நாட்களாகவே சென்னையில் வெப்பம் வாட்டி வந்த நிலையில் இன்று கடந்த 2 நாட்களாகவே சென்னையில் பரவலாக மழை பெய்து வருகிறது. நேற்று மாலை சென்னையில் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மழை பெய்து வந்தது. குறிப்பாக இன்று அதிகாலை முதல் ஒரு சில இடங்களில் அதாவது குறிப்பாக ஈக்காட்டு தாங்கல், கோடம்பாக்கம், வடபழனி ஆகிய பகுதிகளில் குளிர்ந்த காற்றுடன் சாரல் மழை பெய்து வந்தது. இதுகுறித்து வானிலை மையம் அதிகாரிகள் தெரிவிக்கையில் மத்திய மேற்கு வங்கக்கடலில் ஆந்திரா கடற்கரைக்கு அப்பால் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருப்பதால் வடதமிழகம் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களிலும், தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அதிகபட்சமாக ஏற்காட்டில் 70 மில்லிமீட்டர் மழையும், காட்டுமன்னார்கோயில் 50 மில்லிமீட்டர் மழையும், நாமக்கல்லில் 40 மில்லிமீட்டர் மழையும் பெய்துள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இந்த சென்னையில் வான மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் செந்தில்குமரனுடன் பிரசாந்த்.